ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ரொம்ப கிறிஸ்பியான தட்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸி ரெசிபி, கூடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலையை நல்லா நைஸான பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் அளவு அரிசி மாவு சேர்க்குறேன். அதுக்கு 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை கரெக்டாக இருக்கும். இதை எடுத்து நம்ம இப்போ தனியாக வச்சுக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவு மிளகு, ஒரு 10 கருவேப்பிலை சேர்த்து நல்ல ஃபைனான பவுடரை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் 1 கப் அளவு அரிசி மாவு, அதாவது 200 கிராம் அளவு அரிசி மாவு, ஏற்கனவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்குறோம்ல பொட்டுக்கடலை மாவு, அதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மிளகையும் கருவேப்பிலையும் பொடி பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் நம்ம இதில் இப்போ சேர்த்துக்க போகிறோம். இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பை தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இதில் இப்போ சேர்த்துக்க போகிறோம். இதில் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்க்குறதுனால நல்லா வாசனையாக இருக்கும் தட்டை. இது எல்லாமே நல்லா கையை வச்சு ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். மாவு கண்டிப்பாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் இருக்கணும். கொஞ்சம் நம்மளுக்கு கெட்டியாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு தட்டை கடுக்குன்னு நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டான மாவாக பிசைஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ சைஸில் தட்டை வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சிக்கலாம். இது நம்மளுக்கு கையில் எண்ணெய் தடவணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்கும் உருட்டுறதுக்கு. அதனால் இந்த மாதிரி சின்ன உருண்டைகளாக நீங்கள் எல்லாத்தையுமே பிடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பால்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, உருண்டைகள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் ஷீட்டில் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஈவனாக நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவினதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி மூடிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலோட பின்பகுதி, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன தட்டு இருக்கும்ல அந்த தட்டோட பின்பகுதியை வச்சு இந்த மாதிரி அழுத்துங்க. அழுத்தும் போது நம்மளுக்கு தட்டை ஈவனாக எல்லா சைடுமே ஒரே மாதிரி நம்மளுக்கு தேய்ச்ச மாதிரி வந்துடும். இப்படியே நீங்கள் நான் இப்போ எடுத்து காட்டுறல அதே மாதிரி எடுக்கும்போது கொஞ்சம் கூட அதில் டிஸ்டர்ப் இல்லாமல் ஈஸியாக வந்துடும் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு. இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு ஃபோர்க்கு ஸ்பூன் வச்சு அங்கங்கே நம்ம சும்மா அழுத்தி ஹோல்ஸ் மாதிரி போட்டு விட்டுறலாம். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு தட்டை பூரி மாதிரி நல்லா உப்பி வராமல் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கிறதுக்காக, நம்ம உப்பாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம அந்த ஸ்பூன் வச்சு குத்தி பண்ணுறோம். உங்களுக்கு பூரி மாதிரி உப்பெல்லாம் இருந்தாலும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதை செய்ய வேணாம், நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்க போகிறோம். இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஹீட்லேயே வச்சு நம்ம தட்டையை நல்லா பொரிச்சு எடுக்க போகிறோம். மிதமான தீயில வச்சு நீங்கள் பொரிக்கும் போது தான் எல்லா சைடும் ஒரே மாதிரி வேகும். இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு இடத்துல அதிகமாக ஒரு இடத்துல கம்மியாக அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால மீடியம் ஹீட்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா பொரிச்சிருங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா, அதாவது இந்த பபிள்ஸ் எல்லாமே நல்லா அடங்கிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அடங்கிடுச்சுன்னா நம்மளுக்கு தட்டை ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம இதை இப்போ எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான தட்டை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.